நீங்க வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, உங்களுடைய பேச்சு தாங்க. வணக்கம் ஐயா. நான் சேவை வணக்கம். சாந்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில முதுகலை ஆசிரியரா இருக்கேங்க ஐயா. நல்லதும்மா, நல்லது, பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணை பற்றிய ஒரு சிறு கவிதையோட என்னுடைய உரையை தொடங்குறேன். நல்லதும்மா, பெண் நல்லது. என்றால் பெருமை, சிறப்பு, வலிமை, வெற்றி என்ற இலக்கினை நோக்கி நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்ற உந்து சக்தியாக நம்மை ஊக்குவிக்க சங்ககால பெண்பாற்புலவர்கள் பெண் கல்விக்காகவும் பெண் சுதந்திரத்திற்காகவும் நம் மொழிக்காகவும் பாடுபட்டனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் ஔவையார், வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள், அம்புஜத்தம்மாள், வெள்ளி வீதியார் போன்றவர்களையும் சொல்லலாம். முத்துலட்சுமி அம்மையார் போன்றதையும் நம்ம குறிப்பிடலாம். நாட்டை ஆண்ட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, விண்ணில் தடம் பதித்த கல்பனா சாவ்லா, முதல் பெண் குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பட்டேல் போன்றோர் போல் நாமும் செயல்பட இந்நாளில் உறுதியேற்போமாக. பெண்ணுக்கு பெருமை சேர்த்த அவங்கள போல நம்மளாலும் முடிஞ்ச செயல்பாடுகளை நாம நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் செய்யணும் அப்படிங்கிறதுதான் என்னோட நோக்கமாக இருந்ததுங்க ஐயா. இயற்கை நமக்களித்த வரம் புவி. அப்புவியில் இறைவன் படைப்பின் அதிசயம் பெண். பெண் இல்லை என்றால் ஏது உலகம்? தன் உயிரையே பொருட்படுத்தாதது பிற உயிரை ஈன்றெடுக்கும் பெண். தன் உயிரை பொருட்படுத்தாதது பிற உயிரை ஈன்றெடுக்கும் பெண். பெண்ணினத்திற்கே பெருமை பெருமை. ஆண்பாலுக்கு தாய்ப்பால், ஆண்பாலுக்கு தாய்ப்பால், பெண்பாலுக்கோ கள்ளிப்பால், பெண்பாலுக்கோ கள்ளிப்பால். ஏன் இந்த கொடுமை? கொடுமையா? இது பெரும் கொடுமை. பால் வேறுபாடு களைந்து பாரினில் உயர்ந்திட்டவள் பெண். விறகு சுமந்து வந்து விருந்துணவும் சமைப்பால் பெண். விண்கலம் ஏறிச் சென்று விண்வெளியும் அளப்பால். அடுப்படியில் ஓடியாடி அன்றாட பணியும் செய்வாள் பெண். ஆடுகளத்தில் அரியெனப் பாய்ந்து ஆர்ப்பரித்து வெல்வாள். குழாயடி சண்டை மட்டுமல்ல குழல் துப்பாக்கி சண்டையிலும் வெல்லுமிவள் நம் எல்லை காக்கும் எல்லை சாமியாயும் நின்றிடுவாள். அடி முதல் முடிவரை அறிந்திருப்பவளே பெண். அடி முதல் முடிவரை அறிந்திருப்பவளே பெண். பெண்ணே மங்கையராய் பிறக்க மாதவம் செய்தவள் நீ. பெண்ணே மங்கையராய் பிறக்க மாதவம் செய்தவள் நீ. தகரத்தை தங்கமாக்கி வாழ்க்கையில் பல பேர்க்கு அகரமாய் விளங்குபவள் நீ. பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் மிளிர்கிறாய் நீ. பெண்ணின் மகத்துவம் அறிந்து பெண்ணியம் காக்க திக்கட்டும் ஒழிக்கட்டும் பெண்ணியம். பெண்ணின் மகத்துவம் அறிந்து பெண்ணியம் காக்க திக்கட்டும் ஒழிக்கட்டும் பெண்ணியம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா எனும் பாரதி கண்ட புதுமை பெண்களாக வீட்டை நாட்டை உயர்த்திட நாம் நம் பணியை செவ்வனச் செய்திடுவோம். வாரீர் வாரீர். கண்ணின் கருமணி நமக்கு உலக இயற்கையை கண்டிட உதவுகிறது. பெண்ணினமே நீயோ இவ்வுலகின் அறியாமை இருளை அகற்றிட. பெண்ணினமே நீயோ இவ்வுலகின் அறியாமை இருளை அகற்றிட. புறையிருள் போக்கும் செங்கதிர் போன்று ஒளிர்ந்திட குரல் ஒலித்திட. பெண் அடிமையை போக்கிட அறிவியல் விஞ்ஞானம் கற்றிட ஆணைக்கு நிகர் பெண் உயர்த்திட்ட இந்நாளில் எல்லா துறைகளிலும் எங்களுக்கும் சரிநிகர் என்று கூவிட்ட நீ பெருமை கொள்ளும் நன்னாள் இந்நாள். பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மகளிர் தினத்தன்று பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி ஐயா. நல்லது. நன்றிம்மா, நன்றி. முடிச்சிட்டீங்களா இல்ல கவிதை மட்டும் முடிஞ்சிருக்கா? முடிஞ்சுதாம்மா? கேட்கல. முடிஞ்சதுங்க ஐயா. நல்லதும்மா, நல்லது. ஒரு அருமையான கவிதையை வழங்கி இன்றைய ஒரு கவிச்சுவையோடு பெண்மையை ரசிக்க வைத்தார். கள்ளிப்பால் கலாச்சாரம்
ஏன் இன்னும் இருக்கிறது என்று கேள்வியோடு அவருடைய கவிதையை தொடங்கினார். பல்வேறு விதத்திலும் பெண்கள் முன்னேறி இருப்பதையும் நன்கு சுட்டிக்காட்டினார். ஆக பெண்கள் மேலும் முன்னேறி வர வேண்டும், முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பதற்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே அவருடைய கவிதை நன்கு அமைந்திருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா, மிக்க நன்றி. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி.